வணக்கம், நான் உங்கள் சுரேன். வெல்கம் டு விஎன்பி. ஆனால் வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை ஒவ்வொருத்தருடைய. ஆற்றல் அதாவது எனர்ஜி. எனர்ஜினா என்ன, அது எந்த மாதிரியான வேலைகளை பண்ணும், நமக்கு அன்றாட வாழ்க்கையில் எப்படி உதவுதுன்னு இன்றைக்கி விஎன்பியில் நம்ம பார்க்கலாம். எனர்ஜி அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பொருளோட எனர்ஜி அப்படிங்கிறது அது செய்கிற வேலையோட அளவு. அதாவது அது ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதோட அளவு தான் நம்ம ஆற்றல், அதாவது எனர்ஜின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு கார் ஓடுது அப்படின்னு நினச்சி அது செய்கிற வேலை நகருது. அப்போது அந்த நகருதல் வேலையோட அளவு கண்டுபிடிச்சா ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது வேலைன்னா என்ன? உதாரணத்துக்கு ஒரு பெஞ்ச் மேலே இருக்க புக்கை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தள்ளப்படுதுன்னு எடுத்துப்போம். அந்த புத்தகத்தை நகர்த்த தள்ளு விசை செலுத்தப்பட்டு அங்கு நகருதல் வேலை நடைபெற்றது. அப்போது எப்போதெல்லாம் ஒரு பொருள் மீது விசை, அதாவது ஃபோர்ஸ் செலுத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் அங்கே வேலை நடைபெறுதுன்னு சொல்லலாம். ஒரு வேலை கணக்கிட நமக்கு ஃபோர்ஸ், விசை அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை த ஃபோர்ஸ், அதாவது விசையின் திசையில் நடைபெற்ற இடப்பெயர்ச்சி, இதோட பெருக்கல் பலன் கிடைச்சா போதும். அப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பொருளோட ஆற்றல், அதாவது எனர்ஜி அப்படின்னா அது செய்யும் வேலையோட அளவு தானே புரிஞ்சுக்கலாம். பொதுவாக நாம் ஆற்றல்னு சொல்கிறோம், ஆனால் ஆற்றலில் இயந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், ஒளி ஆற்றல், மின் ஆற்றல், வேதி ஆற்றல், அணு ஆற்றல், ஈர்ப்பு விசை ஆற்றல், மீள் ஆற்றல், இப்படி பிரிச்சுக்கலாம். இதில் இயந்திர ஆற்றலை ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. நிலையாற்றல், இயக்க ஆற்றல் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஆற்றல் எப்படி உருவாகுது? ஆக்சுவலாக ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, பட் அதை வேறொரு ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை தான் லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. தமிழில் ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அணையில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருப்பதாக நினச்சிப்போம். இந்த நீர் அப்படியே தேங்கி இருக்க பயன்படுத்தப்படும் ஆற்றல் நிலையாற்றல். இப்போது அந்த அணையில் இருந்து நீரை திறந்து விடுறப்போ நீர் வேகமாக மேலிருந்து கீழாக ஓடும். திஸ் இஸ் கால்ட் இயக்க ஆற்றல். நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாறிடுச்சு. இப்போது அந்த ஓடுற தண்ணியை ஒரு டர்பைனுக்குள்ளே விட்டு அந்த டர்பைன் சுற்றும்போது அதிலிருந்து நமக்கு மின் ஆற்றல் கிடைக்கும். இந்த மின் ஆற்றலை யூஸ் பண்ணி நாம் பல்ப் ஆர் லைட் எரிய வச்சு நாம் ஒளி ஆற்றலை பெறலாம். ஸோ ஆற்றல் எப்படி கண்டினியூஸாக ஒரு ஆற்றலிருந்து இன்னொரு ஆற்றலாக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மின்னாற்றல் எப்படி யூஸ் பண்ணி வெப்பாற்றலை கன்வெர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி மைக்கில் நம்ம பேசுகிற ஒளி ஆற்றல், அதாவது சவுண்ட் எனர்ஜியை மின்னாற்றலை கன்வெர்ட் பண்ணிக்குது. தென் அந்த மின்னாற்றல் ஸ்பீக்கரில் கொடுத்து அகெயின் சவுண்ட் எனர்ஜியாக மாறுது. இயற்கையாகவே பல ஆற்றல் மூலங்கள் தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான எனர்ஜி எப்பயுமே தீர்ந்து போகாது. இதை தான் நம்ம ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீராற்றல், சூரிய ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல், காற்று ஆற்றல், கடல் அலை ஆற்றல், உயிரி ஆற்றல், அணுக்கரு ஆற்றல், இப்படின்னு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது ரினியூவபிள் எனர்ஜியை வகைப்படுத்துகிறாங்க. இதில் நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அதாவது புதுப்பிக்க இயலா ஆற்றல். அது என்னென்னா ஓரளவு லிமிட்டட் ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் கிடைக்கும். மேலும் இந்த மாதிரியான ஆற்றல் ஒரு லிமிட் மேலே தீர்ந்து போயிடும். எக்ஸாம்பிளுக்கு நிலக்கரி, அதாவது கோல், பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி பவர் எய்தர் ரினியூவபிள் ஆர் நான் ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து தான் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே எனர்ஜி இல்லாமல் இல்லை. அன்றாட வாழ்வில் எல்லாருக்குமே எனர்ஜி தேவை. ஏன் நாமளே எனர்ஜி இல்லாமல் இல்லை? இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இன்ஜின் வெஹிக்கிள்ஸ், லைட்ஸ், இன்டர்நெட், நியூட்ரிஷன்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், மீட் அண்ட் எட்ஸெட்ரா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா எனர்ஜி அதுதான் நமக்கு மூலம். எனர்ஜி இல்லாமல் உயிரினங்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இத்தகைய எனர்ஜி சோர்ஸஸை வேஸ்ட் பண்ணாமல் பிளான் பண்ணி சிக்கனமாக யூஸ் பண்ணி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்க நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கான். தேங்க்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் சுரேன்.